அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம். இப்போ இந்த குரு பகவான் வருகிற 17/7/2026 அன்று அஸ்தங்கதம் அடைகிறார். தட் இஸ் சூரியனிடம் அந்த பவரை ஒப்படைக்கிறார். தட் இஸ் சூரியன் வழியில் இவர் மங்கி விடுவார், ஒளிந்து கொள்வார். ஸோ அந்த மாதிரி எது வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13/8/2026 வரைக்குமே அவர் அஸ்தங்கத கதியில் தான், அஸ்தங்கத்தில் தான் பயணிப்பார். அவருடைய முழுமையான இதை பண்ண முடியாது. சூரியன்கிட்ட தான் தன்னுடைய பவரை கொடுத்துட்றார், தன்னுடைய பலன்களை கொடுத்துட்றார். இது எப்படி இருக்கும்? இந்த ஒரு 28 நாட்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மந்த்துன்னு வச்சுக்கலாம். இந்த 1 மந்த்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் இருக்கும், அதை தான். இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே அரசனுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கோள், மந்திரி அப்படிம்பாங்க. இவருக்கு அறிவு அதிகம் இருக்கும், அரசனுக்கு அதிகாரம் இருக்கும். அவர் எதுக்கும் கேட்டுக்குவார் மந்திரிகிட்ட, என்ன ஏதுன்னு விவரம். ஏன்னா அறிவாளி மந்திரிங்கிறப்ப. ஸோ இந்த குரு இப்போ அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுடைய அந்த அறிவு வெளிப்படாது. அறிவை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா சொதப்பல் தான் வரும். எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ பெரிய அனுபவம், எனக்கு என்ன எவ்வளோ படிச்சிருக்கேன், மேலதிகாரி கொஞ்சம் படிக்காமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அந்த பையனுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் இந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 மந்த்து, அதாவது 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் இந்த 12 ராசிக்காரர்களும் அப்படி அலட்சியமாக பிஹேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வம்பு. அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்க மனோபாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்கிறதே எல்லாரும் கேட்கணும். அவங்க நான் விளக்கம் கேட்டால் தான் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், நான் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் தான் ஆலோசனை கொடுக்கணும். நீங்களாக பேசக்கூடாது, நான் சொல்கிறத செய்யணும். இந்த அதிகார துணின்னா அப்படி தான், டூ வாட் ஐ சே அப்படிங்கிற துணியில் தான் இருப்பார்கள். இப்போ சூரியன்ட்டு அந்த குரு பகவான் அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுக்கு மேலே உள்ளவர்கள், அது வயதில் பெரிய ஆளாக இருக்கலாம், தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்கள்டெல்லாம் சற்று விழிப்புணர்வோடு இப்போ பிஹேவ் பண்ணணும். குரு உச்சமாக இருக்கிறது அப்படின்னாக்கா எல்லாம் எனக்கு தெரியுங்கிற தன்மை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறப்ப இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்திங்கன்னாக்கா அறிவு அதிகமாக இருக்கும். அது பாவகப்படி எந்த துறையில் எதை மாதிரி விஷயங்களில் அறிவு அது செலுத்தும், அறிவு அதிகமாக இருக்குங்கிறது இப்போ பிறக்கிறப்ப என்ன லக்னத்தில் பிறக்குதுங்கிறது பார்த்து செய்யணும். பொதுவில் இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது அறிவு மேலோங்கி இருக்கும், ஒரு விஷயத்தில் டீப்பாக போகக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்க பயங்கர அறிவாளியாக பிறப்பாங்க. அது ப்ராப்பராக குருவுக்கு ஒத்து வரக்கூடிய லக்னங்களாக சூஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக இருக்கும் குழந்தை பிறக்கிறது, இந்த சிசேரியன் மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லக்னத்துக்கு குருக்கு ஒத்து வர லக்னம் அப்படின்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ குரு பொதுவில் உச்சமாக இருப்பது அறிவு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் இப்போ 17/7/2026 சூரியன் இடப்பெயர்ச்சி ஆகி அங்கே வந்து குருவோட அந்த அறிவை மழுங்கடிப்பார். உனக்கு எல்லாம் தெரியட்டும், நான் சொல்கிறது செய்ய, இதை ஒண்டி செய்ய, தேவையில்லாமல் பேசாத, எக்ஸ்ட்ரா செய்யாத அப்படின்னு மேலே உள்ளவங்க, நான் சொன்ன மாதிரி வயசில் பெரிய ஆள், தந்தை போன்று உள்ளவங்க, அவங்கெல்லாம் உங்களை அதிகாரிகள், அவங்கெல்லாம் டைரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை இதுதான் கரெக்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்த்து பேசிக்கிட்டு இது பண்ணால் அது அதிகாரிகளுக்கு பிடிக்காது, மேலே உள்ளவங்களுக்கு பிடிக்காது. இப்போ தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அவங்கள்ட்ட போய் எதிர்த்து பேசுனீங்கன்னாக்கா அவங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் சொல்கிறது ரைட்டாகவே இருந்தால் கூட
ஒரு மேலதிகாரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஒபே த ஆர்டர் தான். நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் அது செய்கிறப்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வர்றது அது இதை நீங்கள் அப்புறம் சொல்லலாம். அதில் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன்ல செய் அப்படிங்கிற மனோபாவம் தான் இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும். நீங்கள் போய் உங்கள் அறிவை காட்டி கிளாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே குரு அறிவு அதிகமாக இருக்கும். சுப கோள்களுக்கு புத்தி அறிவு இதெல்லாம் தான் நல்லபடியாக வேலை பார்க்கும். அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. அவங்க மற்றவங்கள அந்த அறிவை வச்சுக்கிட்டு புத்தியை வச்சுட்டு வேலை வாங்குவாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க. இது குருவாக இருப்பதால் மேலே உள்ளவங்களுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் அவங்களா கேட்டால் தான் இப்போ கொடுக்கணும். நீங்களா போய் வாண்டடாக சம்மன் இல்லாமல் ஆஜரானீங்கன்னா அது ஆபத்து. அந்த இதை இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லிக்கிறேன். மேலே உள்ளவங்க சொல்கிறத 12 ராசிக்காரர்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இதுதான் தெரியுமே சார்னா இப்போ கடுமையாக அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்தவர் ப்ரொமோஷனில் போயிருப்பார், இல்லை உங்களுக்கு கீழே உள்ளவரே ப்ரொமோஷனில் இருப்பார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக பேசுகிறது தேவை இருக்காது. அது தேவையில்லாமல் மறைமுக வில்லங்கங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த ஒரு விழிப்புணர்வை இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு கொடுத்துடணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பதவி உயர்வு, பெரிய வியாபார வளர்ச்சி வரும். சில பேருக்கு பதவி உயர்வு வரும், சில பேருக்கு பெரிய வியாபார வளர்ச்சி வரும். ஏன் இந்த மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னாங்க, இப்போ உங்களுக்கு மேஷ லக்னத்துக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக அந்த குரு பகவான் வருகிறார். இந்த பூர்வ பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கிறார். நீங்கள் உங்களை அறியாமல் சில தவறுகள், பிரச்சனைகள், இல்லை சோதனைகள், இப்போ கெட்ட திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தாலும் அதன் மூலம் அலைச்சல்கள், சற்று விரயங்கள் ஏற்பட்டாலும், மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றியை கொடுக்கறதுக்கு அந்த குரு பகவான் கண்டிப்பாக உதவுவார். பொதுவாக சுபகோள்கள் கேந்திரங்களில் இருக்கிறது அவ்வளவு சிறந்ததல்ல, கோணத்தில் இருந்தால் தான் நல்லது. ஏன்னா சுபகோள்கள் புத்திக்கு வேலை பார்க்கும், அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. அவங்க அறிவை கொடுத்து டைரக்ஷன், சூப்பர்வைசிங், மற்றவங்கள வேலை வாங்கிறது, புத்திசாலித்தனமாக மற்றவங்கள ஸ்டடி பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படி தான் இருக்கும். இப்போ 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். என்னதான் இருந்தாலும் குரு பகவான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக உச்ச வீட்டில் இருக்கார். நம்மளே ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க பெருசாக கெட்ட எண்ணம் இருக்காது. முடிஞ்சா ஜாலியாக இருக்கிறப்போ உதவி செய்வோம், நம்மால் தான்டா போனால் போதுன்னு உதவி செய்வோம். இல்லை முடியலையா, இல்லாட்டி நம்மளுக்கு பிடிக்கலையா, பிடிக்காத ஆளா உதவி செய்ய மாட்டோம், விலக்கி விட்டுருவோம், கண்டுக்காமல் விட்டுருவோம், அவ்வளோதான். பழி வாங்குகிற தன்மை, கெடுக்கக்கூடிய தன்மை இருக்காது. அதே போன்று தான் இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறப்ப, ஈவன் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கும் பொழுது கூட பெரிய அளவுக்கு கெடுக்க மாட்டார். ஓரளவு அலைச்சல், விரயங்கள் அதெல்லாம் கொடுத்தாலும் இறுதி வெற்றியை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். அர்த்தாஷ்டம குரு பெருசாக மேஷ லக்னத்தை கெடுக்கார். இப்போ 17/7/2026 அன்று சூரியன் இடப்பெயர்ச்சியாகி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார். அது குரு பகவான் அஸ்தங்கதமாக. அந்த அஸ்தங்கதம் ஆகிறப்ப, அதாவது சூரியன் ஒளி பொருந்திய கோள், அதுகிட்டேருந்து ஒளியை வாங்கி தான் மற்ற கோள்கள்லாம் பிரதிபலிக்குது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு சந்திரன் அப்படியே அது பளீர்னு அது வெளிப்படுத்துகிற மாதிரி பண்ணுது. ரொம்ப பளீர்னு வெள்ளையால இருக்கும் சந்திரன். அந்த மாதிரி எல்லா கோள்களும் அப்படி. இப்போ சூரியன் அருகாமையில் கிட்டக்க அந்த குரு பகவான் போகிறப்ப அந்த சூரிய ஒளியில் குரு பகவான் மங்கிருவார். குருவோட தன்மை மங்கிரும். நீங்கள் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் உங்கள் அறிவை நீங்கள் காட்டக்கூடாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வேகம், கோபம் கொண்ட ஆள்.
போர்ஸான ஆள். மேஷ லக்னத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அவர் வேற 2ஆம் இடத்துல இருக்கார். வெடுக்கு துடுக்குன்னு பேசி ஏதாவது முறிவு இழப்புகளை சந்திக்கிற மாதிரி ஆயிடும். மேலே உள்ளவங்கள்ட்ட அப்படியே சரண்டர் ஆயிடணும். அப்போதான் இந்த பதவி உயர்வு அல்லது பெரிய வியாபார வளர்ச்சி. நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா பெரிய பதவி உயர்வு வரும். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பெரிய வியாபார வளர்ச்சினா பெரிய மனிதர்கள் ஆதரவோட பெரிய ஆர்டர் பெரிய அது மாதிரிலாம் உங்களுக்கு அந்த சூரியன் கொடுப்பார். ஏன்னா சூரியன் யார் உங்களுக்கு அப்படின்னா பூர்வ புண்ணியாதிபதி. ஆக பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி ரெண்டும் அப்படியே ஒரு கொலாபரேஷனில் வேலை நடக்கு. சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு. அதனால பெரியவர்கள் மூத்தவர்கள் வழியாக, அதிகாரத்தில் உள்ளவர்கள் வழியாக, அரசியல்வாதிகள் வழியாக நன்மைகள் அப்படின்னு. அதனால தான் இந்த அறிவுறுத்தல். உங்களுக்கு பதவி உயர்வு வரும். அப்போ பெரியவங்கள்ட்ட அனுசரித்து போயிடணும். சொல்லுவாங்கல்ல, இவனா மேனேஜர்கிட்ட ஜால்ரா அடிப்பான்டா, முதலாளிகிட்ட ஜால்ரா அடிப்பான், கூஜா தூக்குவான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கூஜா தூக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு அன்பாக எதிர்த்து பேசாமல் அவங்க கேட்டால் ஆலோசனை கொடுக்கறது அப்படி பண்ணிக்கணும். உங்களுக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, 4ஆம் இடம்ல வித்தை இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா வம்பு. எனக்கு தெரியலங்கிறிய, நான் சொல்கிறத செய்ய பார்ப்போம், நஷ்டம் ஆனால் எனக்கு அப்படி வித்தியாசமாக அதிகாரத்தில் உள்ளவர்கள் வித்தியாசமாக பேசுவார்கள். இப்போ நாவடக்கம் தேவை. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி அவரே 8ஆம் இடத்ததிபதியா. மேஷ லக்னம் மேஷ ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வெடுக்கு துடுக்குன்னு பேச்சு வரும். அதனால் இழப்புக்கள் வரும். கூடவே 7.5 சனி இழப்பை கொடுக்க ரெடியாக இருக்கார். விரயச்சனியாக விரயங்களை கொடுக்க அவர் உங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார். அதனால் மேலதிகாரிகள் சொல்லிட்டாங்களா முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னா 3 கால் தாங்கணும். இல்லை 2 கால்னு சொன்னால் 2 கால்னு இருக்கணும். அங்கே எதிர்த்து பேசுனீங்கன்னா வம்பு. அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதில் என்ன பிரச்சனை வந்தாலும், நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்மியாக கொடுத்தாலும் சரி, பெரிய சேல்ஸ் கொடுக்கல, பெருசாக உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலும் பதவி உயர்வு கண்டிப்பாக வரும். அதே போல் கொஞ்சம் நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ப்ராப்பராக இது பண்ணாட்டி கூட பெரிய வியாபார வளர்ச்சி வர்ற மாதிரி பெரியவங்க ஆதரவு வரும். நான் பார்ட்னர் ஆகிறேன், இப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கறதுக்கு புதனும் ரெடியாக இருக்கிறார். அண்டு 5ஆம் இடம் வலுக்குது. 4ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி பரிவர்த்தனை ஆகிருக்கிறது அந்த அஸ்தங்கதமாகிற அன்னைக்கு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதனால் கண்டிப்பாக மேலே உள்ளவங்ககிட்ட சரண்டர் ஆகிடுங்க. உங்களை அறியாமல் வரும். ஏன்னா நீங்கள் மோடு முட்டி. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனியை போன்று தான் வேலை செய்வார். பெரிய அளவுக்கு லாபம் பேராசையை தூண்டி அதிகாரிகள் மேலே உள்ளவங்கள்ட்ட வித்தியாசமாக பேச வச்சிருவார். ஜாக்கிரதை, அது பாதகஸ்தானம் உங்களுக்கு 11ஆம் இடம். கவனமாக மேலதிகாரிகள்கிட்ட சலாம் போட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இணைந்து செயல்பாட்டில் இறங்கிட்டு, இல்லை அவர் மூட பார்த்து 2 வார்த்தை பேசுகிறத கேட்குறது துணியில் இருந்தால், இல்லாட்டி அவர் சொல்கிறத அப்படியே செய்யுங்க. அது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் வாய்ப்புகள், பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த அஸ்தங்க குரு கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். சூரியன் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக வருவதால் இந்த காலகட்டம் பிரம்மாண்டமாக பூர்வ பாக்கியம் பூர்வ புண்ணியம் ஒரு கொலாபரேஷனில் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தி சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி வரும் இந்த 28 நாட்கள். இதுக்கு செய்ய வேண்டியது மேலதிகாரிகள்கிட்ட சரண்டரிங் கான்செப்ட். அதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த விழிப்புணர்வு வந்துடும். எந்த சூழல்லையும் எப்படியும் நீங்கள் இருக்கலாம். என்னுடைய அன்புள்ளங்கள் தொடர்ச்சியாக மெடிடேட் பண்ணிக்கங்க. பதவி உயர்வு இல்லாட்டி வியாபார வளர்ச்சி வரப்போ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னது அது மாதிரி தான் சூழல் இருக்குது, அது மாதிரி நடந்துச்சு, அது மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் ஏதாவது வெளிப்படுத்தினீங்கன்னா தான் அது மற்றவங்களுக்கும் பயன்படும், எனக்கும் கொஞ்சம் ஊக்கத்தை கொடுக்கும். நன்றி அன்புள்ளங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.